இன்னைக்கு நம்ம 9வது ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்க்கலாமா? பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிக போல பூகு நவ வித்ரும பிம்பஸ்ரீ நக்காரி ரதனச்சதா. பத்மா நான் லோட்டஸ், நம்மளோட தாமரை. ராக அதோட நிறம். ஷிலா அப்படின்னா ஒரு கண்ணாடி. தர்ஷ அது அப்படி காமிக்கிறது. என்னது? பரிபாவி ரொம்ப அழகான. கபோல தேவியோடு கவிழ்த்தடம். பூஹு அந்த தேவியோடு அந்த கவிழ்த்தடம் எப்படி இருக்குன்னா ஒரு தாமரை இருக்கிற அந்த நிறம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ரோஸா பிங்கிஷா அவ்வளோ ஜுவலிச்சுன்னு இருக்கு தேவியோடு கவிழ்த்தடம். பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிக போலபூஹு. தேவியோடு அந்த கவிழ்த்தடம் எப்படி ஜுவலிச்சுன்னு இருக்குன்னா ஒரு பத்மா ராகத்துல இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி எப்படி பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகா இருக்கு. நவ வித்ரும பிம்பஸ்ரீ நக்காரி ரதனச்சதா. நவனா புதுசு, வித்ரும அப்படித்தான் வந்திருக்கிற அந்த கோரல். கோரல்னா என்னதுன்னா இந்த சங்கு பிம்ப அதே மாதிரி பிரதிபலிக்கிறது. ஸ்ரீ தேவியோடு ஞக்காரி அதனச்சதா. அதனா தேவியோடு லிப்ஸ் சுண்டு அது எப்படி இருக்குன்னா அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி ஒரு புதிய கோரல் அந்த சமுத்திரத்துல பார்த்தானா தெரியும், அவ்வளோ அழகா இருக்கு. அதே மாதிரி தேவியோட அந்த ரெண்டு சுண்டும் அவ்வளோ அழகா அந்த ஃபேஸ்ல இருக்கு. பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிக போல பூகு நவவிந்திரும பிம்பஸ்ரீ நக்காரி ரதனச்சதா. தேங்க்யூ.